என்ன சொல்லுங்க. நான் வேணா என்ன புடிக்கலனா என்னங்க? இருந்தாலும் உங்க மேல அவன் இவ்ளோ சமைக்கிட்ட. நீ எதுக்காக சுந்தர மாப்பிளைக்கு எதிரா போய் சாட்சி சொல்ல சொன்ன? இது நான் எந்த விஷயத்துக்காக இவர்கிட்ட போய் நான் போய் சாட்சி சொல்ல சொல்லிரணும்? எனக்கு தெரியும். இவர் மேல இப்படி ஒரு பழி போட பாக்குறீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல. அவர் ஏதோ தப்பா நம்ப வச்சிருக்காங்க. நீ நல்லவன், எங்க மேல பாசம் உள்ளவன் நம்ம கேட்டு வாங்கானே பெரிய சாமி மூலமா இவன் மேல அபாண்டமா பண்ணிட்டு இருக்க. இவன் மேல உனக்கு என்ன இவ்ளோ போறாம? நீயும் சொன்ன இந்த ஊர்லயே இவருக்கு வீடு இருக்கும். எனக்காக இவர் இங்கே இருந்தல. ஏன்னா உங்க இப்படி போயிடுச்சு. நீங்க பெரிய சாமியை பார்த்து நான் கணக்கு உங்க குடும்ப பிரச்சனைக்காக நேரம் வந்து என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாப்ள. உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு மாப்ள. மாப்ள நான் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு பவானியை கூப்பிட்டு என்ன அப்பா கூட எனக்கு வர கோவத்து கூட பவானி பொறுமையா இருமா. என் மேல உங்களுக்கு இவ்வளவு கோபம். தனிப்பட்ட முறையாடல் பண்ணிட்டேன். நான் தப்பானதை நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. தெரிஞ்ச வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். இப்படி ஒரு எண்ணத்தோட நான் இந்த விஷயத்தையும் பண்ணல. அண்ணே நீ முரணா இருக்கா சக்தி? அப்படி என்ன உனக்கு இவர் மேல அவ்வளவு கோபம்? எதுக்கு நான் பெரிய சாமி கிட்ட இவரை பத்தி விசாரிச்சேன்? நடக்கல. இப்ப என்னடா பெரிய சாமி நீ பார்க்கவே இல்ல சொல்ல போறியா? சாமியை பார்த்து அவர்கிட்ட கம்பெனி விஷயத்தை பத்தி ஜெனரலா தான் விசாரிச்சேன்.